ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். என் பேர் சாந்தா. நாங்கள் கோடநாட்டில் தான் வேலை செய்கிறோம். இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாள் 78 பிறந்த நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்க இருந்து நாங்கள் கொண்டாடினோம்னா அதை ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். கட்சிக்காரவங்க ஒன்றும் இல்லை, எல்லாருமே எல்லா மக்களும் இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாள் கோடநாட்டில்னா எல்லா பக்கமும் இருந்து கூடலூர், குன்னூர், ஊட்டி எல்லா பக்கமும் இருந்து வண்டி கட்டிட்டு இந்த அம்மாவோட ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு போவாங்க. அவங்களோட பிறந்த நாள் இன்னைக்கு அவங்க இல்லாம நாங்க கொண்டாடுறது எங்களுக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியல. அவங்க அம்மாங்கிறத விட குடும்பத்துக்கு எங்களுக்கு ஒரு தாய். நாங்க இங்க வரும்போதும் சரி இருக்கும்போதும் சரி அவங்க எங்களுக்கு தோள் கொடுத்து தட்டி கொடுத்துருக்குறாங்க. அம்மானா அவங்களுக்கு நிகரானவங்க வேற யாருமே வர முடியாது, கிடைக்காது. அவங்க அந்த புரட்சி தலைவி இதே தெய்வங்கிறது அது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. இருந்தாலும் அவங்க இல்லாம இன்னைக்கு நாங்க அவங்க போட்டாவுக்கு நின்று பிறந்த நாள் கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்களோட நாங்க நின்னது, போட்டா பிடிச்சது, அவங்க எங்களுக்கு சொன்ன ஆறுதல், அவங்க எங்களை நல்லா விசாரிக்கிறதும் அவங்கள நாங்க நல்லா விசாரிக்கிறதும் இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த தாய் மாதிரி ஒரு தாயை நாங்க பார்க்க முடியாது. பெத்த தாய்க்கு அவங்க ஒரு இதா உள்ள தாய் தான் அவங்க எங்களுக்கு பிறந்த நாள். ஆனா அம்மா இல்லாம இந்த பிறந்த நாளை கொண்டாடுறது மனசுக்கு வருத்தமா இருந்தாலும் அது நம்மளுக்கு அந்த சந்தோஷம் ஃபர்ஸ்ட் இருந்த சந்தோஷத்தை நாங்க இன்னைக்கு மனசுல நினைச்சு இந்த அம்மாவுக்கு நாங்க பிறந்த நாள் கொண்டாடுறோம். என் பேர் புஷ்பலீலா. அம்மாவோட பிறந்த நாள் 78வது பிறந்த நாளை இன்றைக்கி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அம்மா இல்லாது செய்கிறது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. பெத்த தாய் மாதிரி நாங்கள் அந்த அம்மாவை நினச்சிட்டு இருந்தோம். அந்த அம்மா இல்லாத இழப்பு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி பிறந்த நாள் செய்கிறது அம்மா நடந்து வந்தாங்களாவே தெய்வம் மாதிரி இருக்கும். அம்மாவை பார்த்து நாங்கள் அம்மா எங்களை பார்த்து தோளில் தட்டி கொடுத்து நான் இனி வருவேன், உங்களை அடிக்கடி பார்ப்பேன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப இன்னும் மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்குது. அம்மாவை இன்னைக்கு நாங்கள் பார்க்காம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன கஷ்டம். கோடநாட்டுக்கு வரணும், அம்மா வராங்கன்னா நாங்கள் என்னமோ திருவிழா மாதிரி நினச்சிட்டு இருப்போம். ரொம்ப சந்தோஷப்படுவோம். அம்மா வராங்கன்னு சொல்லி அம்மா இந்த பக்கம் வராங்கன்னு நாங்கள் நின்று பார்ப்போம். அதே நாங்கள் அம்மா விட்டு தோட்டத்தில் வேலை செஞ்சால் அம்மா நாங்கள் நின்று பார்க்கறத பார்த்து வாங்கன்னு கூப்பிடுவாங்க. வண்டியை நிறுத்தி அம்மாட்ட நல்லா பேசுவோம். அம்மாவும் எங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்பாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா இப்படி கேட்குறாங்கங்கிறது. அம்மாவும் சிரிப்பாங்க. அந்த சிரிப்பெல்லாம் எங்களால் பார்க்க முடியாது. ரொம்ப மன வருத்தமாக இருக்கு. என் பேர் மலர்விழி. நான் கோடநாடு எஸ்டேட்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன். இங்கே அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கு நான் 78வது பிறந்த நாள் கொண்டாடிட்டுருக்கோம். கோடநாடு எஸ்டேட்டில் கொண்டாடிட்டுருக்கோம். ஆனால் அம்மா இல்லாதது எங்களுக்கு ரொம்ப இழைப்பாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா இங்கே ரொம்ப எங்கள் கூட நல்லா பழகி நல்லா வேலையிலலாம் நல்லா கலந்துட்டு எங்கள் கூட நல்லா பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இல்லாதது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அம்மா இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு நினைவில் இருக்கிறோம். ஆனால் அம்மா இல்லாதது எங்களுக்கு ரொம்ப மனசு வேதனை, கவலையாக இருக்குது. ஆனால் இந்த கோடநாடு எஸ்டேட்டில் வேலை செய்யும்போது எங்கள் கூடவே பேசி பழகி எங்கள் கஷ்டத்தெல்லாம் கேட்டு நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. எங்கள் பக்கத்துலேயே கூடயே இருந்தாங்க. இப்போ இல்லாதது எங்களுக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது. ஆனாலும் இந்த வேதனையிலும் நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுறது எங்களுக்கு மன உளைச்சலாக தான் இருக்குது. என் பேர் தர்மலிங்கங்க. அம்மாவுடைய 78வது பிறந்தநாள் இங்கே நாங்கள் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். அம்மா பெரியம்மா இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் அம்மாவுடைய இதுக்காக நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் அம்மா பிறந்தநாளை கொண்டாடுறோம். அம்மா இங்கே கோடநாடுனா ரொம்ப உயிர் அம்மாவுக்கு. அம்மா இங்கே வந்தாங்கன்னா எங்களை எல்லாம் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க, உங்களுடைய குறை என்னன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் வண்டி நிறுத்தி கேட்டுட்டு போகிறது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அம்மா இல்லைனாலும் எங்கள் சின்னம்மா அதே மாதிரி செய்வாங்கன்னு நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம்.